உண்மையான பேர் வந்து செபாஸ்டியன் சைமன். உண்மையான பேரையே மாத்தி உன்னோட அரசியல் லாபத்துக்காக சைமன் அப்படின்ற பேரை சீமான்னு மாத்தி வச்சிருக்கிறியே. அப்போ உனக்கு தைரியம் இல்ல, உனக்கு நேர்மை இல்ல, உனக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லையா? எவனால அப்பம் பேரை மாத்துவானடா? உன்னோட அரசியல் லாபத்துக்காக இந்த அரசியல் எச்ச பழப்பு நடத்துறதுக்காக ஒப்பம் பேர் செபாஸ்டியன். செபாஸ்டியன் அப்படின்ற பேரை எங்க நம்மளோட அப்பா பேர் வெளில தெரிஞ்சிட போதோ, தெரிஞ்ச நம்ம கிறிஸ்தவர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுக்காக ஒப்பம் பேரையே செபாஸ்டியன் பேரு செந்தமரன் அப்படின்னு மாத்திட்டு சுத்துற எச்சக்கால பொறம்போக்கு நீ. டே தற்குறி, இந்த பொழப்புக்கு நீ திமுக காரன் பி அழுத்திங்கன்னா. முதல்ல உங்க ஏடிஎம் திமுக காரன் கிரியேட் பண்ண இந்த ஃபேக் பாஸ்போர்ட்ல சீமான் அண்ணாவோட டேட் ஆஃப் பர்த்தே தவறு. அவர் பிறந்தது நவம்பர் 8, 1966. இந்த திருட்டு முன்னேற்ற கழகக்காரன் வெளியிட்ட ஃபேக் பாஸ்போர்ட்ல அவரோட டேட் ஆஃப் பர்த் 15 மே 1965 இருக்கு. அப்புறம் இது என்னோட முதல் பாஸ்போர்ட், இது ரினியூ பண்ணது. ஒரு பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி 10 வருஷம், குழந்தைகளோட பாஸ்போர்ட்டை தவிர. இந்த ஃபேக் பாஸ்போர்ட்ல வேலிடிட்டி 5 வருஷம் தான் இருக்கு. அப்புறம் என்ன சொன்ன, சீமான் அரசியலுக்கு வர்றதுக்கு பேர் மாத்தினாராம். இது 1996 வெளிவந்த திரைப்படம். இதுல இயக்குனரோட பேரு டைரக்டர் சீமான் தான். அதுக்கு அடுத்து வெளிவந்த திரைப்படம் இது. இதுலயும் டைரக்டரோட பேரு சீமான் தான். அப்புறம் 2016 தேர்தல் அபிடவிட்லயும் சீமான் அவரோட அப்பா பேரு செந்தமலன் தான். 2026 தேர்தல் அபிடவிட்லயும் சீமான் அவரோட அப்பா பேரு செந்தமலன் தான். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையான ஆவணம் இல்லாம அபிடவிட் சமர்ப்பிக்க முடியாது. அப்படி சமர்ப்பிச்சா அது நிராகரிக்கப்படும். 2016லயும் 2026லயும் சீமான் அவர்களோட அபிடவிட் வந்து நிராகரிக்கப்படல. உன்கிட்ட முறையான ஆவணம் இருந்தா எடுத்து வீடியோ போடுறா தற்குறி. நீ வெறும் தற்குறி இல்ல, ஒரு ஆவணம் சரியானதா அப்படின்னு சரி பார்க்க கூட தெரியாம வீடியோ போடுறா தவிட்டு தற்குறி.